ப்ராப்ளம் 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 எங்கே திரும்பினாலும் ப்ராப்ளமாக இருக்குது விக்கி. எப்படி இதை சால்வ் பண்ணுறது? எல்லா ப்ராப்ளத்துலேருந்தும் சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் நம்மக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களே பெரிய பெரிய விஞ்ஞானிகள், ஞானிகள், இவங்கெல்லாம் எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க? இது ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் பார்ட் 1. அன்ஃபோக்கஸ்டாக இருப்போம். நாம் என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், கரெக்டாக தான் செய்கிறோமா, இது எதுவுமே நம்முடைய ஞாபகத்துக்கு இருக்காது. இப்படி நீங்கள் அன்ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஷூ இல்லாட்டி உங்களுடைய செப்பலை போட்டுட்டு ஒரு லாங் ரன் போங்க. லாங் ரன் போயிட்டு அப்படியே மறுபடியும் வந்து உங்களுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், உங்களால் அந்த ஒர்க்கை ரொம்ப கான்சன்ட்ரேட்டராக செய்ய முடியும். அடுத்ததாக அப்செட்டாக இருப்போம். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எதுக்காக அப்செட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் நாம் அப்செட்டாக இருப்போம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா லாங் ப்ரீத் தான். கண்ணை மூடி அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிடங்கள் உங்களுடைய மூச்சு காற்றை அப்படியே உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுற இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்ச பிறகு உங்களுடைய அப்செட் ஏன், எதுக்காக நீங்கள் அப்செட் ஆனீங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா உங்கள் மூளைக்கு போயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், டயர்டாக இருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னை விட்டுரு, இல்லை என்னால் வர முடியாது, நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, எந்த வேலையுமே செய்யாமல் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? ஒரு வாக் தான். சாதாரணமாக கொஞ்சம் தூரம் நேச்சரெல்லாம் பார்த்துட்டு இல்லாட்டி போகிற வண்டியெல்லாம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி நடந்துட்டு திரும்ப வந்துட்டிங்கன்னா உங்களுடைய பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது சரியாயிடும். பாடி ஃபுல்லாக பிளட் ஃப்ளோ சரியானாலே உங்கள் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது உங்களை விட்டு கொஞ்சமாக அப்புறப்படுத்தப்படும். அதன் பிறகு உங்களுடைய வேலையை நீங்கள் சுலபமாக செய்யலாம். இப்போ ஜஸ்ட் 3 விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இதே மாதிரி 9 விஷயம் இருக்குது. அதெல்லாம் தெரிந்து கொண்டோம் என்றால் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளால் 3 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். 1, அன்ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. 2, ரொம்ப பெரிய அளவில் கவலையாக இருக்கீங்க அப்படின்னா. 3, டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா. இது 3ஐயும் உங்களாலேயே சால்வ் பண்ண முடியும். இதே மாதிரி உங்கள் நண்பர்கள், உறவுகள், உங்களுடைய டீச்சர்ஸ் இல்லாட்டி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஒரு நபருக்கு இதெல்லாம் தேவைப்படாம், அவங்களுக்கு இதை அனுப்புனீங்கன்னா அவங்களும் அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.